குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் நம்ம அந்த சீனியர் சிட்டிசனுக்கான ஃபிசிக்கல் ஹெல்த் நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா, இப்போது நேற்று வந்து சாதாரணமாக ஒரு எக்ஸ்டர்னலாகவோ இல்லை இன்டர்னல் அந்த ஃபிசிக்கலாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி ஹெல்த் கொடுக்கணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இப்போ வந்து நம்ம 60 வயசுலேருந்து எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ 60லேருந்து 70 வயசு இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லலாம், முதியோர்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வாக்கிங் போங்க. ஸ்டெப்ஸு, அதாவது வாக்கிங்னா ரொம்ப விக்ரஸாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப எக்ஸர்ட் பண்ணி, அதாவது எனர்ஜியை ரொம்ப லூஸ் பண்ணி நடக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மெதுவாக ஸ்டெப்ஸ் மட்டும் வைங்க. இப்போல்லாம் வந்து ஸ்டெப்ஸை இன்க்ரீஸ் பண்ண அதோடைய அந்த ஃபிசிக்கல் எனர்ஜி வந்து நல்லா கெயின் ஆகுது, நல்லா வெயிட் ரிடக்ஷன் கிடைக்கிது. ஸோ நம்ம எப்படி நடக்கிறோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சு நடக்கிறோங்கிறத நம்மளுடைய இது வந்து ப்ராக்டிஸில் வந்து நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட்டை பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு, அதாவது சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு 50 ஸ்டெப்ஸ் வைக்க முடியுதான்னு பாருங்கள். நான் சொல்கிறது 60 வயசுலேருந்து 70 வயசு உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு எவ்வளோ அவங்களால என்ன முடியுதோ அந்த மாதிரி ஸ்லோவாக, பண்ணவே இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு 25 to 50 ஸ்டெப்ஸ் வைங்க. அடுத்த நாள் ஒரு 75 வைங்க, அப்புறம் 100 வைங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல வீட்டுக்குள்ளே நடந்து பாருங்கள், அப்புறம் வெளியே வந்து இப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரு ரோடு, அந்த பக்கத்தில் சேஃப்டியாக இருக்கிற ரோடில் நடந்து பாருங்கள். அப்புறம் உங்களால் முடிஞ்சால் பார்க்குக்கோ இல்லை கோவிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ எங்கே போகணுமோ அங்கே போய் நீங்கள் நடந்து பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் வாக்கிங்கை வந்து தயவு செய்து கைவிடாதீங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். மைண்டு வந்து ரொம்ப அப்படி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த வாக்கிங்கிறத மேண்டேட் பண்ணிக்கோங்க. வாக்கிங்னா காலையில் எந்திரிச்சு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. முடிஞ்சால் காலையில் போக முடிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைனாலும் ஈவினிங் போக முடிஞ்சால் பாருங்கள். ஸோ 2 வேளையும் போனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான், சரிங்களா? ஸோ வாக்கிங் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்? ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், அப்படி ஜாகிங்லாம் போவேன் அப்படின்னா ரொம்ப ஜாகிங் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, இது எல்லாமே நல்ல ப்ராக்டிஸ். நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், அந்த சீனியர் பீப்புள் ஈவன் விளையாடக்கூட செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நமக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படிங்கிறதே வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள். இப்போ அந்த மாதிரி பயிற்சிகள் நான் எடுத்துக்கவே இல்லை, எனக்கு தெரியாதுன்றவங்க நீங்கள் வாக்கிங் மட்டும் போனால் ஓகே தான், சரிங்களா? ஓகே. 2வது விஷயம், இப்போ நீங்கள் வாக்கிங் போயிட்டீங்க, சரிங்களா? வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10-15 மினிட்ஸு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அப்படி உங்களுடைய அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டு ஒரு லூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வாக்கிங்கே போகல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துட்டு நீங்கள் அந்த வாக்கிங் போன அந்த ப்ரீஸு, அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அதையே யோசிச்சுட்ருங்க. அந்த வாக்கிங்கோடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரக்குள்ள அந்த எனர்ஜியை நீங்கள் அந்த மெஸ்மரைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு அந்த எனர்ஜி ஆற்றல் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த வைபை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இது மேண்டேட்டாக பண்ணி பாருங்கள். இப்போ வாக்கிங் நான் பார்க் போயிட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத விட நீங்கள் பார்க்கில் கூட உட்காந்து நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை பக்கத்தில் தான் போயிருக்கேன் அப்படின்னா வீட்டில் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அமைதியாக அந்த வாக் போனதையும், அந்த வாக் போகும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி இதுவாகிறதையும் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுடைய அந்த தாட்டை வந்து அந்த ஃபிசிக்கலோட இணைக்க சொல்கிறேன். அப்போது அந்த வாக்கிங்கோடைய இது வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி, அந்த சர்க்குலேஷன் கொடுக்கும். அந்த உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் போகிற அந்த சர்க்குலேஷனை நீங்கள் அதை யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு மன ரீதியாகவும் சரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் இதில் முக்கியமான கான்செப்ட், சரிங்களா? ஸோ வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், அமைதியாக உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். இது ஒன்று.
ரெண்டாவது மெடிடேஷன். கிளாஸ்க்கெல்லாம் போகணும், நான் அதெல்லாம் எனக்கெல்லாம் அஃபோர்டபுள் கிடையாது, என்னால் காசு கட்டியெல்லாம் போக முடியாது, அப்படியெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக நமக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு உங்கள் சிந்தனை வந்து என்னால் ஒரு இடத்துல கவனித்து பண்ண முடியும், எனக்கு அந்த லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கவனத்தை ஃபுல்லாக ஒரே நாளில் வராது. உங்கள் கவனத்தை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுவாசிக்கிறத உள்வாங்கிற சுவாசத்தையும் வெளிவிடுற சுவாசத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? முதல் நாள் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, கவனிங்க. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், வரலன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா எண்ணங்கள் வந்து பலவிதமான எண்ணங்கள் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நம்மளை அப்போ தான் யாருன்னா கூப்பிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் உட்காடுறீங்க, என்னால் எண்ணத்தை கவனிக்க முடியல, பரவாயில்ல, ஓகே. அடுத்த நாள் உட்காருங்க. 1 வாரம் ஆகட்டும், 2 வாரம் ஆகட்டும், கவலையே படாமல் ஆனால் தினமும் உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சுவாசத்து மேலே உங்களுக்கு கவனம் வர வர உங்களுக்கு அகெயின் ஃபிசிக்கலாகவும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் சரி அந்த மன ரீதியாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும், உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். சரிங்களா? ஸோ அந்த எனர்ஜி நீங்கள் கெயின் ஆக ஆக, ஏன்னா வயதானவர்கள் வந்து ரொம்ப ஃபிலசாஃபிக்கல் லைஃப் லிவிங்கோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் அந்த வாழ்ந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம அந்த கடவுள்கிட்ட நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே தான் நம்ம வாழக்கூடிய அந்த நிபந்தனைகளை இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபிலசாஃபிக்கலாக அந்த ஒரு இது வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதை நீங்கள் உட்காந்து, ஆனால் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுக்கு என்ன வேணும்னா நீங்கள் ரொம்ப அட்டென்டிவாக உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லணும், நான் வந்து என்னுடைய மூச்சை கவனிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? அது சொல்லி பழகுங்க. அந்த கவனம் செதறும் போது கவலைப்படாதீங்க, அதுக்காக பயிற்சியை மேற்கொள்ளாமல் இருக்காதீங்க. ஸோ முதல் தடவை உட்காரும் போது நீங்கள் சும்மா பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள். நீங்கள் சுவாசிக்கும் போது மூச்சு உள்வாங்கிறதும் வெளிவாங்கிறதும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்து அந்த சுவாசம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அந்த சுவாசத்தை நம்ம மேற்கொள்ளும் போது வெளியே விடுறதையும் உள் வாங்குறதையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மைண்ட் டைவர்ட்டெல்லாம் ஆகாமல் அந்த இமோஷ்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதை ஒரு ஒரு எல்லாமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்க விஷயங்கள்லேருந்து நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் அதை யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு எண்ணங்களில் இருக்கிற அந்த கசப்பான விஷயங்கள்லாம் வெளியேறி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தில் நான் இன்றைக்கி சொன்ன 2 விஷயங்களை, இந்த மெமரி ப்ராப்ளம் வராமல், மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கான இன்டர்வென்ஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன பசங்களாக இருந்தால் யாருன்னா நமக்கு உதவி பண்ணுவாங்க. அடுத்து அடாலசென்ட்டாக இருந்தால் நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கணும். அது மாதிரி நம்ம வயதாகும் போது நம்ம சின்ன பசங்களாக ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லி மனசில் அந்த எண்ணத்தை வைக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியுங்கிற இன்னும் அதிகமான எனர்ஜியோட நம்ம இந்த செயல்பாடுகளை செய்யணும்னு நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன தெரியுமோ வாக்கிங் பண்ணணும் கண்டிப்பாக. சப்போஸ் ஜாகிங் பண்ண முடியுன்றவங்க ஜாகிங் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் பண்ண முடியுன்றவங்க ஸ்விம்மிங் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ண முடியுன்றவங்க சைக்கிளிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மெடிடேஷனுங்கிறது உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் மெடிடேஷன் தெரிஞ்சாலும் ஓகே, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, மூச்சை உள்வாங்கிறதும் வெளிவிடுறதையும் நீங்கள் உங்கள் சிந்தனையில் வச்சு கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பாடி சேஞ்சஸ், அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதனால் வரக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறத நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? ஸோ நன்றி.